நீங்க வர வேண்டாம், நான் கீழே வரேன்னு என்ன சொல்றாரு, அங்கே இருங்கம்மா. அவர் இருக்கும் இடத்திற்கே சென்று பொன்னாடை போர்த்தி பரிசு தருகிறார் வெற்றி தலைவர் அவர்கள். அவ்வளோதாங்க, இதுதான் ஒரு தலைவனுக்கான தகுதி. அதாவது ஓட்டு கேட்க மட்டும்தான் ரோட்டுக்கு வருவேன், அதுக்கப்புறம் நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிற தலைவர்கள் ஒரு பக்கம். ஆனால் நீங்கள் வராதிங்க, நான் வரேன் உங்கள் இடத்துக்கு அப்படின்னு வரவர் தான் எங்கள் தளபதி விஜய். கல்விக்கண் திறந்தவர் காமராஜர் தான். இந்த கல்விக்கு இவ்வளவு பெரிய தொண்டு செய்யறதால இளைய தளபதி அதோட சேர்த்து இளைய காமராஜர்னு அழைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். அது உண்மையிலேயே அவருக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு பெயர் அப்படின்னு சொல்லுவேன். இன்னும் சிம்பிளா உங்களுக்கு புரியும்படி சொல்லணும் அப்படின்னா, இளைஞர்களுக்கு பீர் விருந்து தரவங்க திமுக சார்பில் வாக்குச்சாவடி இளைஞர் அணி அமைப்பாளர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் நிறைவடைந்த பிறகு கலந்து கொண்டவர்களுக்கு பியர் பாட்டிலுடன் அசைவ விருந்து பரிமாறப்பட்டதாக புகைப்படங்கள் வெளியாகி உள்ளன. மாணவர்களுக்கு வைர ஆபரணம் தரவங்க தாவேகா. செல்வத்துள் செல்வம் செவிச் செல்வம் என்பார்களே, அந்த செவிச் செல்வத்தில் சிறந்த மாணவிக்கு வைர காதணியை பரிசாக தருகிறார் வெற்றி தலைவர். வாய்ஸ் ஆஃப் லிங்கேஷ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒருத்தருக்கு தேங்க்ஸ் சொல்லிடலாம். வழக்கம் போல நம்ம பிரேம்குமார் அவர்கள் சூப்பர் தேங்க்ஸ் மூலியமாக நம்ம சேனலுக்கு அமௌண்ட் டொனேட் பண்ணியிருந்தாரு. அந்த நல்ல உள்ளத்துக்கு ஒரு பெரிய நன்றிகளை சொல்லிடுவோம். ஏன்னா இவங்க டொனேட் பண்ணக்கூடிய அமௌண்ட் நம்ம சேனலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். ஸோ அந்த நல்ல உள்ளத்துக்கு ஒரு பெரிய நன்றிகள் சொல்லிட்டு இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இன்னைக்கு டாபிக் என்னன்னா, தளபதி அவர்களின் கல்வி விருது வழங்கும் விழா 2024-25 இந்த ஆண்டுக்கான மாணவர்கள் சிறப்பாக மதிப்பெண்கள் எடுத்த மாணவர்கள் முதல் 3 இடங்கள் பிடித்த அந்த மாணவர்களுக்கு தளபதி அவர்கள் இந்த வைரத்தோடுகள் எல்லாமே பரிசாக கொடுத்திருக்காரு. ஸோ அதை பத்தி பார்க்க போறோம். தளபதி அவர்கள் ஒரு நல்ல விஷயம் செஞ்சார் அப்படின்னாலே உடனே திராவிட ஐநாக்கள் கதறல் சத்தம் அதிகமாக கேட்கும் இல்லையா? ஸோ அவங்கள பத்தி இந்த வீடியோல பார்த்துருவோம். அதாவது இந்த டாஸ்மாக திறந்து வச்சு குடிச்சே ஆகணும் பார்த்துக்க வாயத்தர அப்படின்னு ஊத்தி குடிக்க வைக்கிற தலைவர்கள் இருக்க இந்த நாட்டில் படிப்பு தான் எல்லாமே. உன் குடும்பம் மட்டும் இல்லை, இந்த சமுதாயத்தையே நீ கட்டுகிற இந்த படிப்பு மாற்றும் அப்படின்னு சொல்கிற இன்றைய தலைவர் யார் அப்படின்னாக்கா தளபதி விஜய் அவர்கள் மட்டும்தான். ஏன் இன்றைய தலைவர் அப்படின்னா, அன்றைய தலைவர் ஒருத்தர் இருந்தார் காமராஜர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே வழியில் இன்னைக்கு மக்களுக்கு இந்த படிப்பின் மீது உள்ள ஆர்வத்தை பயங்கரமாக தூண்டுறாரு. இதுக்கப்புறம் வரக்கூடிய, அதாவது 9வது படிக்கிற மாணவர்களாக இருக்கட்டும், இல்லை +1 படிக்கிற மாணவர்களாக இருக்கட்டும், தளபதி அவர்களை போய் நம்ம பார்க்கணும். இதுக்காகவாவது நம்ம கண்டிப்பாக இந்த மேடை ஏறி பேசணும், அவருக்கு பக்கத்தில் நிற்கணும், நல்ல மதிப்பெண்கள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காகவாவது படிப்புல ஒரு ஆர்வம் வரும் நிறைய பேருக்கு. அதுக்கு ஒரு தூண்டுதலாக இருக்கக்கூடிய தளபதி விஜய் அவர்கள் இருக்கார் இல்லையா? ஸோ அவர் உண்மையிலேயே சொல்றேன், இன்னைக்கு இப்ப இருக்கக்கூடிய இந்த தமிழ்நாட்டுக்கு தேவைப்படும் ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லுவேன். சரி, ஃபர்ஸ்ட் இந்த நிகழ்ச்சியில நடந்த ஒரு நல்ல தருணங்கள் எல்லாத்தையுமே அப்படி லைனா பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் தளபதி அவர்கள் நீட் குறித்து ஒரு சூப்பரான ஒரு விளக்கம் ஒன்று கொடுத்திருந்தாரு. இந்த நீட் தான் படிக்கணும் அப்படின்லாம் ஒண்ணுமே கிடையாது, இன்னும் பல படிப்புகள் இருக்கு அப்படின்றத ரொம்ப சூப்பராக சொல்றாரு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இன்னைக்கு +2 படிக்கிற பசங்க நல்ல மார்க் எடுத்தா கூட அவங்கள ரொம்ப டிப்ரெஷனுக்கு உள்ளாக்குறது இந்த நீட் அப்படின்றது. ஸோ அதனால யாரும் டிப்ரெஷனுக்கு உள்ளாகாதீங்க, வரவங்க படிங்க தாராளமாக, தப்பு இல்லை. எனக்கு அது வரல, என்னால் முடியல, என்னால் அதில் தேர்ச்சி பெற முடியல அப்படின்னாக்கா வேற நிறைய இருக்குது. ஏன்னா எல்லாரும் டாக்டரே ஆகணும்னா எப்படி, யார் அப்போ நல்ல ஒரு கலெக்டர் ஆகிறது, யார் ஒரு நல்ல காவல் அதிகாரி ஆகணும், அந்த IPS மாதிரி யார் ஆக முடியும்? எல்லாருமே ஒரு துறையில் இருக்கணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி எல்லாரும் டாக்டர் ஆகணும் கிடையாது, வராதவங்க தாராளமாக அதை பண்ணுங்கன்றது தான் அவர் அங்கே குறிப்பிட்டிருக்காரு. உண்மையிலேயே மாணவ செல்வங்கள் இன்னும் எந்த ஒரு மாணவர்களும் இந்த நீட் ரகசியம்னு சொல்லி போய் சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் சும்மா புருடாக்கதை விடாம மாணவர்கள் யாருமே ஒரு தவறான முடிவு எடுத்துடக்கூடாது. இந்த நீட் தேர்வால் ரொம்ப இந்த டிப்ரெஷனுக்கு உள்ளவராங்கல்ல, எந்த ஒரு தவறான முடிவை யாரும் எடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தளபதி அவர்கள் கொடுத்த ஸ்பீச் இது. பர்டிகுலரா ஒரே ஒரு படிப்புல மட்டும் நம்ம அச்சீவ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது ஒன்றும் சாதனை கிடையாது. நீட் மட்டும் தான் உலகமா? நீட்டை தாண்டி இந்த உலகம் ரொம்ப ரொம்ப பெருசு. அதே மாதிரி தலைவர்களை எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுத்தாரு. அது கண்டிப்பா இப்ப இருக்க இந்த ஜெனரேஷன் இங்க இருந்து வளர்றவங்க கிட்ட கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்தை சொல்லியே ஆகணும். ஏன்னா ஊழல் இல்லாத ஒரு தலைவர்களை தான் கண்டிப்பா தேர்ந்தெடுக்கணும். ஏன்னா ஊழல் பண்றவங்களெல்லாம் எடுத்தீங்க அப்படின்னாக்கா நாளைக்கு எல்லாமே வந்துடும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு நீட் ரகசியம்னு சும்மா போய் சொன்னவங்க நாளைக்கு எல்லா விஷயத்துக்கும் போய் சொல்லி உங்கள் தலையில் மிளகா அரைச்சி ஒரு வேலையாக பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம யோசித்து சிந்திச்சு வாக்களிக்கணும் அப்படின்றத சொல்லுவார். ரெண்டாவது, அது மட்டும் இல்லாமல் பணத்தை வண்டியாக கொண்டு கொட்டுவாங்க அப்படின்றலாம் கரெக்டாக சொன்னாப்ல. நடக்க போகுது பாருங்க, 26 தேர்தலுக்கு முன்னாடி எவ்வளவு பணம் பொருள போகுது, எவ்வளோ விளையாட போகுதுன்னு பாருங்க. அதுக்கு தளபதி அவர்கள் ஒரு இக்கு வச்சு ஒன்று சொன்னார். எத்தனை பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரியல. இதுக்கு முன்னாடி 2 வருஷத்துக்கு முன்னாடி நானே சொன்ன இந்த மாதிரி பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடுறது தவறு அப்படின்னு நானே சொல்லியிருப்பேன். இப்போவும் நான் அதே
கருத்துல நில்லுங்க, நான் வேணான்னு சொல்லல. ஆனா உங்க பணத்தை தான் கொடுக்குறாங்க, என்ன பண்ணணுன்றதை பார்த்து பண்ணுங்க அப்படின்னாரு. என்ன பண்ண உங்களுக்கே தெரியும். உங்க பணம்ன்றதை நீங்க தாராளமா வாங்கிக்கலாம், உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஓட்டு போடுங்க. நல்ல தலைவர்கள் தேர்ந்தெடுத்தா மட்டும்தான் அடுத்த தலைமுறை நன்றாக இருக்கும் அப்படின்றது நான் சொல்லிக்கிறேன். காசு கொடுத்து ஓட்டு வாங்கி ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க இல்லையா? ஆனா நீங்க வேணா பாருங்க அடுத்த வருஷம் என்ன நடக்க போகுதுன்னு. வண்டியா கொண்டாந்து கொட்ட போறாங்க. அது அத்தனையும் உங்க கிட்ட இருந்து கொள்ளையடிச்ச பணம் தான். என்ன பண்ணணும்னு உங்களுக்கு கரெக்டா தெரியும். அது நான் சொல்லிதான் புரிய வைக்கணும்னு ஒன்னும் அவசியம் இல்லை. அதே மாதிரி இந்த சாதி மதம் அப்படின்றது அறவே கூடாது. நம்ம எப்படி இந்த போதைப் பொருட்கள் எல்லாம் வந்து தள்ளி வைக்கிறோமோ அதே மாதிரி இது ரொம்ப தூரத்தில் ஒதுக்கிறணும் அப்படின்னாரு. உண்மை. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய இந்த மாணவ சமுதாயம், இந்த மக்களுக்கு இப்போ சொல்லி விட்டாதான் அடுத்த ஜென்ரேஷன் சாதி மதம் ஒன்று இருக்கவே இருக்காது. எல்லாம் மனித மதம் அவ்வளோதான். அப்படி மட்டும்தான் இருக்கணும். இந்த சாதி மதம்ன்றதை கம்பல்சரி பார்க்கவே கூடாது. ஏன்னா வந்து இன்னைக்கு ஜாதியை வச்சே பல பேர் பல வேலைகள் பண்ணிட்டு இருக்காங்க. என் பெரியாருக்கே சாதி சாயம் பூசுறாங்கன்னு சொன்னார். ரெண்டாவது ஒன்றிய அரசு கேட்கக்கூடிய இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம்பிள் சாதியை திணிக்கிற மாதிரி ஒரு கேள்விகள் இருக்கு. அதை வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றிய அரசும் போற போக்கில் அப்படியே பலாரும் ஒரு அரைஞ்சிட்டு போயிட்டு அவ்வளோ தளபதி. ரீசெண்ட் டைம்ல பாத்தீங்கன்னா தந்தை பெரியார் அவர்களுக்கே சாதி சாயம் பூச ட்ரை பண்றாங்க. ஒன்றிய சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ல கூட சாதி சாயம் பூசுற மாதிரி ஒரு கேள்வி ஒன்று கேட்டு வச்சிருக்காங்க. இதையெல்லாம் வன்மையாக கண்டிக்கிறோம். அவ்வளவுதான். தளபதி வந்து ரொம்ப சிம்பிளா ரொம்ப வளவலன்னு இருக்காம, ஏன்னா மக்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ண பிடிக்காது. இந்த யங் ஜென்ரேஷனுக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ண பிடிக்காது. பிராக்டிக்கலா என்னன்றதை ஃபீல்டில் இறங்கி சொன்னா அவங்களுக்கு புரிஞ்சுப்பாங்க. ஸோ அதனால ரொம்ப அட்வைஸ் எல்லாம் பண்ணாம ரொம்ப சிம்பிளா ரொம்ப ஷார்ட்டா அவரோட ஸ்பீச்சை முடிச்சுட்டு நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் அப்படின்னு போயிட்டாரு. எனக்கு இந்த என்டையர் நிகழ்ச்சியில் நிறைய பேர் வந்தாங்க, ஸ்டேஜில் ஏறி பேசினாங்க, பல விஷயங்கள் நடந்துச்சு. ஆனால் இதெல்லாம் தாண்டி ஒரு தாய் வந்து மேடை ஏறி பேசினாங்க. தயவு செய்து யாரும் குடி மது மறையணும்னு சொன்னா கனவு நிறைவேறணும். நம்ம அண்ணனை அந்த இடத்துக்கு கொண்டு வந்தால் மட்டுமே தான் அந்த மது மாறும். குடிகார புருஷன் என் புள்ள படிப்பு வீணா போதுன்னு சொல்லிட்டு நான் தனி பொண்ணா நின்று என் பிள்ளைய எனக்கு சாதிக்க வைக்கிறேன். இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து நம்ம நினைச்ச கனவை நிறைவேற்றணும் நம்ம அண்ணனுக்காக. இந்த குடி ஒரு குடும்பத்தை எப்படி மாத்துது அப்படின்றத லைவா ஒருத்தவங்க சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி கூட பல பேர் சொல்லியிருப்பாங்க. யாரு நம்ம அக்கா கனி அக்கா இருக்காங்க இல்லையா, அவங்க சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி வந்து இளம் விதவைகள் அதிகமாயிட்டாங்க அப்படின்லாம் சொல்லி ஓட்டுக்காக பேசக்கூடிய ஈன பேச்சு அதெல்லாம். ஆனால் இந்த மேடையில் பேசுனது அப்படி கிடையாது. ஒருத்தவங்களோட வாழ்க்கையில் அனுபவிச்சதை வந்து அங்கே பேசுகிறாங்க. ஸோ இந்த மாதிரி மது இல்லாத மாநிலமாக மாற்றணும்னா கண்டிப்பாக ஒரு புதிய மாற்றம் வேணும்னு அவங்க சொன்னதுக்கு ஒரு பெரிய வரவேற்பை கொடுத்துடலாம். ஸோ வந்து மக்கள் இதை பார்த்துக்கணும். அதாவது தன்னோட வாழ்க்கையில் கணவர்னு ஒருத்தர் இல்லவே இல்லை, அவர் வேணாம் அப்படின்னு ஒதுக்கிட்டு வந்து நிற்கிறாங்க இங்கே. அதுக்கு ஒரு பெரிய காரணம் என்னன்னாக்கா தமிழக அரசும் ஒரு பெரிய காரணம். ஏன்னா டாஸ்மாக மூடு அப்படின்னு 21க்கு முன்னாடி பேசுகிற நீங்கள் உங்கள் இந்த 4 ஆண்டில் ஏன் டாஸ்மாக மூடலை? இளம் விதவைகள் வந்து 2021க்கு முன்னாடி தான் அதிகமாக இருந்தாங்களா, இப்போ கிடையாதா? இந்த மாதிரி செருப்பால் அடிக்கிற மாதிரி கேள்விகள் பல இருக்குல்ல. அதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல இந்த ஆட்சியாளர்கள் சொல்லுங்க. இந்த நிலை மாறணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக சொல்கிறேன் 2026 நீங்கள் சிந்திச்சு வாக்களிச்சா மட்டும்தான் முடியும். அதே மாதிரி ரொம்ப நெகிழ்ச்சியான விஷயங்கள் பல நடந்துச்சு. ஸோ அதுவும் உங்கள் பார்வைக்கு. நீங்க வர வேண்டாம், நான் கீழே வரேன்னு என்ன சொல்றாரு, அங்கே இருங்கம்மா. அவர் இருக்கும் இடத்திற்கே சென்று பொன்னாடை போட்டி பரிசு தருகிறார் வெற்றி தலைவர் அவர்கள். அவ்வளோதாங்க. இதுதான் ஒரு தலைவனுக்கான தகுதி. அதாவது ஓட்டு கேட்க மட்டும்தான் ரோட்டுக்கு வருவேன், அதுக்கப்புறம் நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிற தலைவர்கள் ஒரு பக்கம். ஆனால் நீங்கள் வராதிங்க, நான் வரேன் உங்கள் இடத்துக்கு அப்படின்னு வரவர் தான் எங்கள் தளபதி விஜய். சஞ்சய் மல்லையா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். நான் வந்து வீடியோவோட ஆரம்பத்திலேயே உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நான். அதாவது அன்றைய தலைவர் அப்படின்னாக்கா படிப்புக்கு வந்து ரொம்ப முன்னுரிமை தரணும், மக்கள் படிப்பின் மூலியமாக மட்டும்தான் அந்த நாடு வளர்ச்சி அடையும் அப்படின்னு பாடுபட்ட ஒரு தலைவர் யாருன்னா காமராஜர். இன்னைக்கு பாடுபடுற தலைவர் யாருன்னா தளபதி விஜய் அவர்கள். அதை ஒருத்தர் ரொம்ப சிறப்பாகவே சொல்லினார், இளைய காமராஜர் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து உண்மையிலேயே அவருக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு பெயர் அப்படின்னு சொல்லுவேன். கல்விக்கண் திறந்தவர் காமராஜர் தான். இந்த கல்விக்கு இவ்வளவு பெரிய தொண்டு செய்யறதால இளைய தளபதி அதோட சேர்த்து இளைய காமராஜர் அழைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ஓகே, ஒரு வழியாக இந்த நிகழ்ச்சி முதல் கட்டம் தான் இது. இன்னும் பல தொகுதிகளிலிருந்து பல மாணவர்கள்லாம் வர இருக்காங்க. ஸோ இந்த ஒரு நிகழ்ச்சி வந்து ரொம்பவே அருமையாக நடந்துச்சு. பல பேர் வந்து மேடையில் பேசினாங்க, பல பேர் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தாங்க. அதாவது தளபதியை பார்த்தா நம்ம இதெல்லாம் பேசணும், மக்கள்கிட்ட இந்த மாதிரியெல்லாம் கேட்கணும். ஒரு சிலர் வந்து சேப்பாக்கத்தில் நில்லுங்க அப்படின்லாம் கூட சொல்கிறாங்கன்னா பார்த்துக்கோ. இது மாதிரி பல விஷயங்கள் நடந்துச்சு. ஸோ இதெல்லாம் தாண்டி இப்போ வந்து தளபதி விஜய் அவர்கள் ஒரு நல்ல விஷயம் பண்ணிட்டார் அப்படின்னாக்கா அது எப்படி இவர் பண்ணிட முடியும்? நம்ம எந்த விஷயமும் பண்ணலையே, அட்லீஸ்ட் இவர் பண்ணதை ஏதாவது கெட்டதாக திருச்சாவது சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திராவிட ஐநாக்கள் வருவாங்க இல்லையா, 200 ரூபா ஊப்பிக்கல். ஸோ அவங்க என்னென்ன சேட்டைகள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல எடுத்த உடனே இந்த நீட் பற்றி சொன்னார் இல்லையா, அதாவது மாணவர்கள் யாருமே எந்த ஒரு தவறான முடிவை எடுத்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தளபதி விஜய் அவர்கள் சொன்னார். இவங்க உடனே பார்த்தீங்கன்னாக்கா பிஜேபி காரனை இதை தாங்க சொல்கிறாங்க, ஏன் நீட் மட்டும் தான் படிக்கணுமா, வேற எதுவும் படிக்கக்கூடாதா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அதே தாங்க இவரும் சொல்கிறாரு. ஸோ இவர் சங்கின்றது தெரிஞ்சிருச்சா அப்படின்னு பேசுகிறானுங்க. நீட் மட்டுமே தான் உலகமா அப்படின்னு
சங்கி வாடனா அடிக்குவேன். ஒருத்தன் கிடைச்சிட்டான்னா என்ன வேணாலும் பேசுவீங்க, அதுக்கு நான் தான் கிடைச்சேன். விடுங்க, வேற ஏதாவது பத்தி பேசுவோம். சிரிக்கிற இல்லை, எனக்கு என்ன ஒரு கேள்வினா, ஒரு புதிதாக அரசியல் தொடங்கக்கூடிய வேற யாராவது சொல்லட்டும், இல்லை ஊழலே பண்ணாதவங்க சொல்லட்டும், இல்லை நீட்டை பற்றி பேசாதவங்க, அந்த நீட் ரகசியத்தை பற்றியெல்லாம் எதுவுமே பேசாத ஒரு கட்சி இருந்தால் அவங்க சொல்லுங்கள், அவங்களுக்கு தகுதி இருக்குது, அவங்களுக்கு நாங்கள் பதில் சொல்கிறோம். ஆனால் நீட் ரகசியம்னு பச்சையாக சொல்லி உங்கள் ஆட்சி காலத்துக்கு அப்புறமா பல மாணவிகள் இறந்து போய் அதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்லுவேன்னு கூட தெரியாமல் 35 லட்சம் நடிகைக்கு கொடுத்து கூத்தாடிட்டு இருக்க இந்த ஆட்சியாளர்கள் மத்தியில் வந்து தளபதி விஜய் அவர்கள் மாணவர்களை நீட் மட்டும்தான் வாழ்க்கை இல்லை அப்படின்னு சொன்னது இப்போ தப்பாமா? சரி, அப்போ இப்படி சொல்லலாமா? நீட் கம்பல்சரி படிக்கணுங்க, நீட் படிச்சதா ஆகணும், நீட் படிச்ச எல்லாரும் டாக்டர் ஆகணுங்க, நீட்டில் நல்ல தேர்ச்சி பெறணுங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அப்போ நீட்டுக்கு ஒரு ஆதரவு தெரிவிக்கிறார், சொல்லுவானுங்களா மாட்டானுங்களா? தளபதி அவர்கள் வந்து பிராக்டிக்கலில் பேசியிருக்காப்புல, அதாவது இதுக்கப்புறம் எந்த மாணவர்களும் தவறான முடிவு எடுக்கக்கூடாது, எல்லாரும் டாக்டர் ஆகணும்னு வேணாம், உனக்கு முடியும்னா படி தாராளமாக தப்பு இல்லை, ஆனால் உனக்கு முடியலன்னும் போது வாண்டடாக உன்னை ஃபோர்ஸ் பண்ணிக்காது. சின்ன வயசுலேருந்தே நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைய பிடிச்சி என்னப்பா நீ ஃபியூச்சரில் என்ன ஆக போகிற அப்படின்னாக்கா திடீர்னு லாயர்னுவான், ஒருத்தன் வந்து போலீஸ் ஆகணும்னு சொல்லுவான். ஆனால் அதிகப்படியான மக்கள், அந்த அதிகப்படியான குழந்தைகள் சொல்லக்கூடிய விஷயம் டாக்டர் ஆகணும். அதுதான் சொல்லுவேன், நான் டாக்டர்ன்றது ஒரு பெரிய கனவாக இருக்கும் ஒரு குடும்பத்துக்கு. அந்த டாக்டர் படிக்கிறதுக்கு இது ஒரு நீட்ன்ற ஒரு தடையாக இருக்குது அப்படின்னும் போது கவலைப்படாதீங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க, பார்த்துக்கலாம் அப்படின்றது தான் தளபதி சொல்கிறார். இதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே திருச்சி பேசி LHS RHS எல்லாம் பேசுறானுங்கன்னா இந்த வானவில் நண்பர்களுக்கு 2 கிளவுனை வாங்கி மாட்டி விட்டுறலாம். காமராஜர் அந்த காலத்திலே சத்துணவுல இருந்து எல்லா திட்டமும் போட்டு ஸ்கூல் ஆரம்பிச்சாரு. இப்படி இந்த மாதிரி தற்கொலை படிக்காம ஏன் உசுர வாங்க? இல்ல, வெக்கமே இல்ல, நீட் ரகசியம்னு ஒன்று சொல்லி மக்களை ஏமாத்தணும்ன்றது ஒரு உறுத்தல் இல்லை. இளம் விதவைகள் அதிகமாக இருக்காங்க 2021க்கு முன்னாடி அப்படின்னு சொன்ன கனியக்கா பேசின பேச்சுக்கு வெக்கமே இல்லை. அதிகமாக இளம் விதவைகள் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது. பொய் சொன்னாலும் பொருத்தமா சொல்லுங்கடா போக்கத்த பசங்களான்னு கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஏன்டா இப்படி எல்லாம் பண்ணீங்க அப்படின்னாக்கா ஓட்டுக்காக தான் பண்ணணும்னு பச்சை அவனுங்களே சொல்லுவானுங்க. கேட்டா ஏப்ரல் ஃபூல் அப்படின்னு இவ்வளவும் இவனுங்க பண்ணிட்டு கடைசியில் தளபதி அவர்கள் வந்து மாணவர்களுக்கு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்து யாரும் தவறான முடிவு எடுத்துடக்கூடாது, இனி எந்த ஒரு மாணவர்களும் நீட் அப்படின்ற ஒரு காரணத்தால் உயிரை விட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக தளபதி அவர்கள் பேசாருன்னும் போது அதை ஆதரிக்கிறோமே தவிர, இல்லை ஆதரிக்க முடியலன்னா கூட பரவாயில்ல, போயிட்டு 2 பேரும் அந்த ரூம் கதவை சாத்திட்டு ஏதாவது வானவில் வேலை பாருங்க, தவறு கிடையாது. அதுக்காக வந்து இழிவாக பேசுவீங்களா, தவறாக பேசுவீங்களா, மக்களை கலாய்க்கிற மாதிரி பேசுவீங்களா? ஏன்னா இவங்க பேசுறது பூராவே பார்த்தீங்கன்னாக்கா மக்களுக்காக பேசுகிற ஒரு பாயிண்டை எடுத்து ஒரு திருச்சி பேசுகிறாங்க அப்படின்னாக்கா அப்போ மக்களை கலாய்க்கிற மாதிரி தானே. இதுல வேற சொல்றாங்க இப்ப நீட் மட்டும் தான் படிக்கணுமா, வேற படிப்பெல்லாம் படிக்க கூடாதா அப்படிங்கிறாங்களே, அப்ப இவர் மட்டும் சிஎம் தான் ஆகணுமா, வேற எதுவும் ஆகக்கூடாதா அப்படின்னு வேற கேட்கறானுங்க. எதுக்கு இவ்வளவு முதலமைச்சரே தான் ஆகணுமா? முதலமைச்சர் தான் உலகமா நண்பா. சூப்பர் சாத்திட்டு அப்படி ஓரமா நில்லு போ. வாஸ்தவமான பேச்சு தாங்க. ஏன்னா வந்து நீங்க பாருங்க, அவர் வந்ததுக்கு அப்புறமா தான் தேர்தல் வாக்குறுதிகள் பற்றி தெரிஞ்சு போச்சு, வெளியில போலியான வாக்குறுதிகள்னு வெளில தெரிஞ்சு போச்சு, டாஸ்மாக வச்சு ஊழல் பண்ண மேட்டர்லாம் வெளியில வருது எல்லாமே. ஏன்னா இப்போ வந்து விர்ச்சுவல் வாரியர்ஸ் ரொம்ப அதிகமாயிட்டாங்க இல்லையா? எல்லாம் விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் வந்து ரசிகர்களாகவே வச்சுட்டு இருந்திருப்பாங்க, ஒரு படத்தை காட்டி அதை பற்றி பேசி அஜித் விஜய் சண்டைன்னு அப்படியே மோத விட்டுருப்பாங்க. இன்னைக்கு மக்கள் வந்து அந்த இளைஞர்கள்லாம் அரசியல் பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இவங்களோட வண்டவாளம் வெளில வருதுல்ல. 35 லட்சம் ஒரு நடிகைக்கு, யோசிச்சு பாருங்க, 35 லட்சம் ஒரு நடிகைக்கு ஒரு நாள் இரவு அதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா இந்த ஆட்சியாளர் தான் சிஎம்மா இருக்கணும். ஏன்னா நம்ம சிஎம் ஆகிட்டா எல்லாம் கண்டுபிடிச்சிரும்ல, அப்போ இவங்களுக்கு வலிக்கும் தானே. ஒரே ஒரு விஷயம் தான், ஒரு தலைவன் எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா நம்ம என்ன நிகழ்ச்சிக்கு போகிறோமோ அந்த நிகழ்ச்சிக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கணும். அதாவது ஒரு மாணவர்களுக்கு கல்வி விருது அப்படின்னும் போது அந்த கல்வியில் கொண்டு வந்து ஒரு அரசியல் கட்சியோ இதை வந்து ஒரு ஓட்டாக மாற்றுறதுன்றது கூடவே கூடாது. எந்த இடத்துலையுமே தளபதி அவர்கள் எனக்கு ஓட்டு போட்டு என்ன முதலமைச்சர் ஆக்கிடுங்க அப்படின்லாம் சொல்லவே கிடையாது. மக்கள் சிந்திங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு அவர். இதெல்லாம் தாண்டி எந்த இடத்துலையுமே தமிழக வெற்றி கழகத்துடைய ஒரு கொடி கிடையாது, தமிழக வெற்றி கழகத்தோட ஒரு பேனர் கிடையாது. அதுதான் ஒரு பெரிய விஷயம். அதாவது ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ஒரு தலைவர் அவர்கள் நடத்தக்கூடிய இந்த நிகழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் சாயமே இல்லாமல் நடத்தியிருக்காரு அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? ஏன்னா இப்போ இருக்க ஆட்சியாளர்கள் தெரியும்ல, குப்பை வண்டியில் சோறு எடுத்து போகிறது, எதை கொடுத்தாலும் அதில் வந்து ஒரு ஸ்டிக்கரை ஒட்டி கொடுக்கறது, இந்த மாதிரி பண்ணும்போது இது மாணவர்களை கௌரவிக்கிறது. இதில் கொண்டு வந்து அரசியலை திணிக்கக்கூடாது. அப்படி திணிச்சா அந்த குப்பைக்காரர்களுக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்ன்றதை தளபதி அவர்கள் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. இதுதான் ஒரு தலைவனுக்கான தகுதின்னு சொல்லுவேன். இல்லை, எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான், என்னன்னா இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி
திமுக பண்ணுச்சு. திமுக சத்தியமாக எல்லாம் பண்ணாதுன்னு வச்சுக்கோங்க. திமுக பண்ணுற நிகழ்ச்சி அது வேற மாதிரி நிகழ்ச்சி, அது என்னன்றதை நான் சொல்கிறேன். இதே மாதிரி மாணவர்களை கௌரவிக்கிற நிகழ்ச்சி பண்ணி மாணவர்களுக்கு ஒரு வைரம், அதுவும் வைரத்தெல்லாம் கொடுத்துட்டாங்கன்னா என்னென்ன பண்ணியிருப்பாங்க. அந்த வைரம் யாருக்கு கொடுக்கப்படுதோ அவங்களுக்கு முன்னாள் ராத்திரி போயிட்டு நம்ம ஜோக்கர் பாபு இருக்கார் இல்லையா, அவர் போய் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து அவங்களை இதெல்லாம் பண்ண வச்சு இளம் பேச்சாளர்கள் மாதிரி ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து என்னென்ன பண்ணி அந்த மேடையே ஒரு அலங்கோலம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த மேடை உண்மையிலேயே சொல்கிறேன், மாணவர்களுக்கான மேடை, மாணவர்கள் மனசுல இருந்து பேசக்கூடிய ஒரு விஷயங்களாக இருந்துச்சு. இதுதான் வந்து ஒரு ஊழல் கட்சிக்கும் நல்ல கட்சிக்கும் உள்ள வித்தியாசம். ஏன்னா தளபதி நினைச்சா பண்ணியிருக்க முடியாதா? மாணவர்களுக்கு வந்து வைரத்தில் நம்ம கொடுக்குறோம், கூப்பிட்டு கௌரவிக்கிறோம். அதாவது தமிழ்நாடு முழுக்க பார்க்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் என் பக்கத்தில் எல்லாரும் நிற்கிறாங்க, இதையே சாக்கா வச்சு ஒரு ஓட்டா மாற்றிடலாம், பண்ணியிருக்கலாம்ல. ஆனால் அதெல்லாம் எதுவுமே பண்ணலை. அவங்களை கூப்பிட்டாங்க, அவங்க கேட்டாங்க, செல்ஃபி எடுக்கிறது, இந்த மாதிரியான வேலைகளை மட்டுமே பண்ணிட்டு இது மாணவர்களுக்கான நிகழ்ச்சி, அவங்க படித்ததுக்கு கௌரவிக்கணும் அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்டு பண்ண அந்த ஒரு செயல் இருக்கு இல்லையா, ஒரு தலைவனுக்கான தகுதி இதுதான். உண்மையிலேயே சீரியஸாக சொல்கிறேன், தளபதி அவர்கள் ரொம்ப கிரேட்டுங்க. ஏன்னா புதுசாக ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிச்சு இது 2 வருஷம் தான் ஆகுது. இப்போ தேர்தலை சந்திக்க போகிறோம். தேர்தல் நெருக்கத்தில் வந்து ரொம்ப ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். எப்படி வரப்போகுது, நம்மளை உட்கார வைப்பாங்களா இல்லையான்னு தெரியல. ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள் கொடுத்துட்ருக்காங்க. ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா இந்த வியாசார்பாடியில் வந்து குடிசைகள்லாம் எரிஞ்சு போனதுக்கு உதவி செய்ய போனவங்களை வந்து காலால் பூட்ஸ் காலால் எட்டி மிதிச்சு பல பிரச்சனைகள் பண்ணிச்சு. ஆனால் அது ஒரு பக்கம் நடக்க, முதலமைச்சர் வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தார், டான்ஸ் ஷோ காமிச்சிட்டு இருந்தார், அது வேற விஷயம். அந்த பக்கம் அப்படியே, ஏன்னா அவருக்கு மக்கள் மேலே அக்கறை இல்லாத வேற விஷயம். ஸோ இந்த மாதிரி பல அடக்குமுறைகள் வந்து தாவேகாவை நோக்கி வரும்போது தாவேகா இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை வந்து ஒரு அரசியல் மேடையாக மாற்றிருக்கலாம். ஆனால் அவர் அதை பண்ணலை. ஏன்னா நீங்கள் பாருங்கள், ஒரு தலைவனுக்கான தகுதி என்னன்னு சொல்லிட்டு, இது வந்து அரசியல் பேசுகிற மேடை இல்லை. அந்த பசங்களோட ஒரு அண்ணனா நான் என்ன பண்ணணுமோ அதை தான் பண்ணுறேன். என் வீட்டில் ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்க கிட்ட எனி டைம் நான் அரசியல் பேசிட்டு இருப்பேனா, இந்த தருணத்தில் தான் அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பண்ண விஷயம் இருக்கு இல்லையா, ஹேட்ஸ் ஆஃப்ங்க. ஏன்னா தேட்டருக்கு நம்ம படம் பார்க்க போனால் கூட, அதாவது சோகத்தை மறந்து ஒரு படம் பார்த்துட்டு வரலான்னு போனால் கூட அங்கே 4 ஆண்டு சாதனை திட்டம்னு சொல்லிட்டு சோதனைகளை போட்டு சாவடிப்பாங்க பார்த்தீங்கன்னா நம்மள. அதுலேயும் அரசியல், அதாவது மக்கள் எங்கெங்கெல்லாம் கூடுறாங்களோ எல்லா இடத்துலையும் ஒரு பிராண்டிங் பண்ணிடணும், ஒரு ப்ரமோஷனை தேடிடணும். அந்த மாதிரி ஏன் இவர் பண்ண மாட்டாரு, எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஆக்சுவலாக மக்கள் சொல்லணும், இவங்க ஆட்சி ரொம்ப சிறந்த ஆட்சியாக இருக்குது, ரொம்ப சூப்பராக பண்ணுறாங்கன்னு மக்கள் சொல்லணும். அதை தாண்டி நாங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கோம் பாரு, நாங்களே வாயால் சொல்கிறதுக்கு பேர் தெரியுமா, இதுக்கெல்லாம் பேர் எனக்கு தெரியுமா, இதே எச்ச வேலையை வந்து அவங்க பண்ணுற மாதிரி நம்ம பண்ண முடியுமா? யோசிச்சு பாருங்க நீங்கள். இன்னொரு விஷயத்தை வந்து நான் மக்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அதாவது இப்போ இங்கே கூடியிருக்காங்க இல்லையா, இந்த மாணவர்கள் எல்லாரும் கூடியிருக்காங்க இல்லையா, இதில் வந்து யார் இதுக்கு முன்னாடி யாருக்கு ஓட்டு போட்டாலும் இந்த பெற்றோர்கள் இருக்காங்களா, அவங்க வந்து இதுக்கு முன்னாடி எந்த கட்சியை சார்ந்தவங்க, யாருக்கு ஓட்டு போட்டவங்க, அவங்க அஜித் ஃபேன்ஸா, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அவங்களோட அந்த மதிப்பெண்ணுக்கு மட்டும்தான் இந்த நிகழ்ச்சியை தவிர இது வந்து திமுக காரனா இல்லை அதிமுக காரனா அதெல்லாம் எதுவுமே பார்க்காத ஒரு நிகழ்ச்சி. இதை மக்கள் புரிஞ்சுக்கணும். அதாவது எல்லாரும் ஒரு வேறுபாடு பார்ப்பாங்க. அதாவது நீ அவனுக்கு தானே ஓட்டு போட்டா, இப்போ நம்ம பொன்முடியே எடுத்துக்கோங்களா, என்ன எனக்கா ஓட்டு போட்ட, விழுப்புரம் தொகுதிக்கு போனாருனாக்கா சார் இதெல்லாம் பண்ணலன்னு மனு கொடுத்தாக்கா என்ன எனக்கா ஓட்டு போட்ட போட அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி எதுவுமே பார்க்காம எல்லாருமே நம்ம மக்கள், அதாவது நல்ல மதிப்பெண் எடுத்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கௌரவிக்கப்படணும்ன்றதான் பண்ணாரு. இதில் வந்து அரசியல் சாயம், இதில் ஒரு சாதி மதம் அதெல்லாம் எதுவுமே பார்க்காத ஒரு தலைவர். இதுதான் ஒரு தலைவனுக்கான ஒரு தகுதின்னு நான் சொல்லுவேன். இறுதியாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். அதாவது தளபதி அவர்கள் வந்து இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி நடத்துறாரு அப்படின்னாக்கா எந்த ஒரு பாகுபாடும் பார்க்காம மாணவர்களுக்கு இந்த ஒரு விஷயத்தை தன்னோட கை காசை போட்டு பண்றாரு. மக்கள் வரி பணம் கிடையாது, தன்னோட கை காசை போட்டு இந்த அளவுக்கு பண்றாரு அப்படின்னாக்கா மாணவ செல்வங்கள் தான் அடுத்த தலைமுறையை தேர்ந்தெடுக்க போறவங்க. ஏன்னா இந்த தருணம் தான் அவங்க என்னவா மாற போறாங்க அப்படின்றத டிசைட் பண்ணக்கூடிய இடம். இந்த இடத்துல அவங்க ஸ்ட்ராங்கா டிசைட் பண்ணணும், எந்த ஒரு டிப்ரெஷனுக்கும் உள்ளாயிடக்கூடாது அப்படின்றதுனால தான் தளபதி அவர்கள் வந்து இந்த நிகழ்ச்சி நடத்தி, ரெண்டாவது இனிமேல் இந்த இடத்துக்கு பல பேர் வரணும், நல்லா படிக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்காரு. ஏன்னா இனிமேல் 9வது படிக்கக்கூடியவனாக இருக்கட்டும் இல்லை 11வது படிக்கக்கூடியவனாக இருக்கட்டும், இவங்களும் நல்ல மதிப்பெண்கள் எடுத்தாங்க அப்படின்னாக்கா இதே மாதிரி நமக்கும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்றதுக்கு பல பேருக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டாக தளபதி விஜய் அவர்கள் இருக்காரு. இது ஒரு தலைவனுக்கான தகுதின்னு சொல்லுவேன். இன்னும் சிம்பிளா உங்களுக்கு புரியும்படி சொல்லணும் அப்படின்னா, இளைஞர்களுக்கு பீர் விருந்து தரவங்க திமுக. திமுக சார்பில் வாக்குச்சாவடி இளைஞர் அணி அமைப்பாளர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் நிறைவடைந்த பிறகு கலந்து கொண்டவர்களுக்கு பியர் பாட்டிலுடன் அசைவ விருந்து பரிமாறப்பட்டதாக புகைப்படங்கள் வெளியாகி உள்ளன. மாணவர்களுக்கு வைர ஆபரணம் தரவங்க தாவேகா. செல்வத்துள் செல்வம் செவிச் செல்வம் என்பார்களே, அந்த செவிச் செல்வத்தில் சிறந்த மாணவிக்கு வைர காதணியை பரிசாக தருகிறார் வெற்றி தலைவர். அவ்வளவுதான், ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் நமக்கே தெரியுது இல்லையா. அடுத்த தலைமுறை எப்படி இருக்கணும் அப்படின்றதுல ரொம்ப கவனமா இருக்கிறது தளபதி. அடுத்த தலைமுறையை எப்படி வச்சுக்கணும் அப்படின்றது இன்றைய ஆட்சியாளர்கள் தெரிஞ்சு போச்சு இல்லையா. சோ மக்கள் தான் பாத்துக்கணும். இப்ப என்ன பண்றீங்க, என்கிட்ட 3 ட்ரிப் வாங்கி முடுக்கு முடுக்கு முடுக்குன்னு குடிக்கிறீங்க.